தமிழின பெருமக்களுக்கு வணக்கம். தந்தை பெரியார் அவர்கள் உடலால் மறைந்து 52 ஆண்டு நினைவு நாள் என்றாலும் கருத்தியல், லட்சியம், கொள்கை, சித்தாந்த அடிப்படையிலே அவர் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு ஆளுமை மிக்க தலைவராக உலகெங்கு விளங்கி கொண்டிருக்கிறார். தந்தை பெரியார் தன்னுடைய கருத்துக்களை சொன்னபோது கடும் எதிர்ப்பை சந்தித்தார். ஆனால் தந்தை பெரியார் அவருடைய கொள்கை, தத்துவம் இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எதிரொலிக்கிறது, இந்திய துணைக்கண்டத்தினுடைய பாராளுமன்றத்தில் எதிரொலிக்கிறது. தந்தை பெரியார் அவருடைய கொள்கையை இன்றைக்கு ஆப்ஸ் பல்கலைக்கழகம் பாராட்டி அவருக்கு உருவப்படத்தை தமிழ்நாடு முதலமைச்சரையே அழைத்து திறந்து வைக்கிறது. ஐநா மன்றம் தந்தை பெரியார் அவர்களை பாராட்டி மிகப்பெரிய புத்துலக சிற்பி என பாராட்டுகிறது. ஒரு சாதாரண கிராமத்திலிருந்து தொடங்கிய, ஒரு குக்கிராமத்திலிருந்து தொடங்கிய பெரியாரின் கொள்கை இன்று உலகின் மிகப்பெரிய தத்துவமாக, லட்சியமாக உலகையே ஆண்டு கொண்டிருக்கிறது. உலகெங்கும் பெரியார் மயமாகிறது, உலகெங்கும் பெரியார் கொள்கையை ஏற்கிறது என்கின்ற சிறப்பை நாம் இன்றைக்கு ஒரு நினைவு நாளில் பார்க்கிறோம். தந்தை பெரியார் அவர்களை நினைவு நாளில் வீர வணக்கம் கூறி வரவேற்கிறோம். பெரியார் கொள்கை வழி நடக்க உறுதி கொள்கிறோம்.